வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் டி ராஜேந்தர். இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றது தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவர் டைரக்டர் மட்டும் இல்ல, நடிகர், பாடலாசிரியர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி எல்லா திறமைகளையுமே இவருடைய படங்களுக்கு இவரே திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருந்த ஒருத்தர்னு சொல்லலாம். இவருடைய படங்கள் எல்லாம் 1980களில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாலாம் ஓடிச்சு. எங்கே திரும்பினாலும் இவருடைய பாடல்கள் தான், எங்கே திரும்பினாலும் இவருடைய படங்கள் தான், இவருடைய வசனங்கள் தான், வீடியோ கேஸ்ட், ஆடியோ கேஸ்ட்னு எங்கே திரும்பினாலும் இவருடைய குரல் தான் ஒழிச்சிட்டு இருந்தது. அந்த லெவலுக்கு ஒரு காலத்தில் பிரபலமாக ஜொலிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் புதுமுக நடிகைகளையும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அவங்களாம் வெற்றி பெற்ற நடிகைகளாகவும் மாறி இருக்கிறாங்க. அமலா, நளினி, ஜோதி, ஜீவிதா, மும்தாஜ் இவங்களெல்லாம் இவர் தான் அறிமுகப்படுத்தினார். இவர் எந்த மாதிரி வசனங்களில் எந்த மாதிரி ஸ்டோரி எழுதி இவர் படங்கள் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இவர் தங்கை சென்டிமெண்ட்டில் தான் அதிகமான படங்களை டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவர் டைரக்ஷன் பண்ண அந்த 19 படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதல்ல தமிழ் சினிமாவில் ஆக்டராகவும், ரைட்டராகவும், மியூசிக் டைரக்டராகவும் தான் அறிமுகமாயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வசந்த அழைப்புகள் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி டைரக்டராக தமிழ் சினிமாவில் கால் பதிக்கிறாரு. இவருடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 1981 இரண்டாவது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, ரயில் பயணங்களில் அப்படின்ற படம். இந்த படத்துல தான் ஜோதியை அறிமுகப்படுத்தினாரு. அடுத்தது 1982 நெஞ்சில் ஒரு ராகம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை சொன்ன உடனே சீன் பை சீன் அப்படியே என் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா அது என்ன படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெஞ்சில் ஒரு ராகம் அப்படின்ற படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். நான்காவதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, ராகம் தேடும் பல்லவி அப்படின்ற படம். இந்த படமும் வெற்றி படம் தான். அடுத்த 1983 அவருடைய மனைவிக்காக அவருடைய மனைவியினுடைய பெயரை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, உயிருள்ள வரை உஷா அப்படின்ற படம். இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 1983 ஆறாவதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, தங்கைக்கோர் கீதம் அப்படின்ற படம். இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்தது 1984 உறவை காத்த கிளி அப்படின்ற தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. அடுத்து 1986 மைதிலி என்னை காதலி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 1987 9வது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, ஒரு தாயின் சபதம் அப்படின்ற படம். இந்த படமும் வெற்றி படம். அடுத்தது 1988 ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலுமே மறக்க முடியாது, என் தங்கை கல்யாணி அப்படின்ற படம். இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. வீடியோ கேஸ்ட்ல எல்லாம் அதிகமா ஓடின படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 11வது 1989 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, சமரச சங்கீதம் அப்படின்ற படம். இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். அடுத்த 12வது 1991 சாந்தி எனது சாந்தி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 1992 எங்க வீட்டு வேலன் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் பக்தி படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 1994 ஒரு வசந்த கீதம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் வெற்றி படம். அடுத்த 1995 தாய் தங்கை பாசம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் வெற்றி படம். அடுத்த 1999 மோனிஷா இன் மோனாலிசா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் வெற்றி படம். அடுத்த 2001 சொன்னால் தான் காதலா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் வெற்றி படம். அடுத்த 2002 காதல் அழிவதில்லை அப்படின்ற ஒரு படத்தை சிம்புவை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல தான் சிம்பு ஹீரோவாகவே அறிமுகமாகிறாரு. அதுக்கு முன்னாடி சைல்டு ஆக்டரா நடிச்சிட்டு இருந்த சிம்பு இந்த படத்துல தான் முதன்முறையா ஹீரோவாகவே அறிமுகமாகிறாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2007 வீராசாமி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் அந்த அளவுக்கு போல, இந்த படம் ஆவரேஜ் படம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா இவர் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணல. 2007 வீராசாமி படம் டைரக்ஷன் பண்ணதோட கடைசி. இப்ப ரீசெண்ட் டைம்ல சிங்கரா ஒரு சில படங்கள்ல பாடல் பாடிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதாங்க. இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைரக்டர்களுடைய வீடியோ தேவை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.